ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆனி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:47க்கு மிருகசீஷ நட்சத்திரம் மிதுன ராசியில இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நல்ல பலன்கள், நிறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த மாசத்துல இருந்து நிறைய மாற்றங்கள், ஒரு சிலருக்குலாம் அந்த வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிரும். குரு உங்களுடைய ராசியில உச்சமா இருக்காரு. அது போக சுக்கிரன் இணைவு, குரு சுக்கிரன் இணைவு ஒரு நல்ல அமைப்புகள். அது போக உங்களோட ராசியில ஜூலை 5ஆம் தேதி 6ஆம் தேதியில வந்து புதன் வந்து உங்க ராசிக்கு வராரு. அப்போ குருவும் புதனும் யோக அமைப்பு. இந்த குரு புதன் வந்து சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். உங்களுக்கு ஏதாவது காரியம் நடக்கணும், இல்ல ஒரு விஷயங்கள் நடக்கணும், அல்லது இந்த விஷயத்த இந்த டைம்ல செய்யணும் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இருந்துச்சு, உங்களுக்கு அந்த ஆசை நினைப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு சுக்கிரன் இணைவுல அதை செஞ்சுக்கங்க. ஏன்னா அது சக்சஸ் ஆகும். அது பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா குருவும் புதனும் வந்து பகைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அது வந்து மிகப்பெரிய லெவல்ல யோகமான அமைப்பு தான். ஒரு ஒண்ணுமே இல்லாம ஜீரோல இருந்து மிகப்பெரிய லெவல்ல உயர்ந்து வந்தவங்க எல்லாத்தோட ஜாதகத்திலையும் எனக்கு தெரிஞ்சு நிறைய மினிஸ்டரோட ஜாதகத்துல எல்லாம் வந்து இந்த குரு புதன் இணைவு இருக்கு. இப்ப இருக்க மினிஸ்டர்ல இல்ல, பழைய மினிஸ்டர்களுடைய ஜாதகத்துல, அதாவது ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா வந்திருப்பாங்கல்ல அவங்களோட இதுல. சரி, வருமானத்தை என்ன எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு வந்து சுக்கிரன் கேது இணைவு ஜூலை 6ஆம் தேதி வருது. வருமானத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமா தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா 11 கூடைய சுக்கிரன் கேதுவோட போய் இணையும் போது எதிர்பார்த்த பணம் வராம போகலாம். பொய் சொல்லக்கூடாது. ஆனா அதை எல்லாமே சமாளிக்க முடியும். குரு உங்களுடைய ராசியில உச்சமா இருக்கனால. சரிங்க, இந்த சுக்கிரன் கேது இணைவு எப்ப மாறும் அப்படின்னா இந்த மாதம் ஃபுல்லாவே இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு வந்து வருமானத்துக்கு வந்து பாதிப்புகள் படிப்படியாக குறையும். ஏன்னா குரு உங்களுடைய ராசியில இருக்கனால நிறைய விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி வந்துரும். ஏதாவது ஒரு சோர்ஸ் உருவாயிரும். அது மூலியமா கடனை கட்டுறதோ அல்லது வந்து செலவுகளை சமாளிக்கிறதோ கட்டாயம் முடியும். நீங்க தேவையான நேரத்துல தேவையான பணம் ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமா கட்டாயம் உங்களுக்கு உருவாயிரும். ஆனா வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமா செயல்படணும். எதுக்கு அப்படின்னா செலவு பண்றதுல. இஷ்டத்துக்கு செலவு பண்ணாம தேவையான செலவுகளை மட்டும் எடுத்து எழுதி பார்த்து செலவு பண்ணுங்க. இது எவ்வளவு நாளைக்குன்னா ரொம்ப கொஞ்ச நாளைக்கு தான். அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் இருக்கு. இந்த மாசம் வந்து வருமானத்தை விட செலவுகள் தான் அதிகமாக இருக்கு. அதே நேரத்துல அலைச்சல்களும் கூடுதலாக இருக்குங்க. இது வந்து உங்களுடைய ராசியில வந்து குரு உச்சமானதுக்கு அப்புறமுமே எனக்கு வந்து குருபலன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப கூட இப்படிதான் இருக்குமா அப்படின்னா இந்த மாதத்துக்கு உண்டான பலன்கள் மட்டும்தான் இது. அதனால வந்து உங்களுடைய சுயஜாதத்துல என்ன தசா புத்தி இதெல்லாம் பார்த்துக்கணுங்க. அதுக்கு தகுந்த பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரவே வராது. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி அது முடிஞ்சிருச்சு. இப்போ அஷ்டமத்து ராகு இருக்குது. உங்களுக்கு ராகுவோட திசாபுத்தி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. ராகுக்கு துர்க்கை தான் அதிதேவதை. ஸோ அதனால துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. இப்ப ஜென்ம குரு வந்து என்னன்னா நிறைய மாற்றங்களை கொடுப்பாரு. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம இருக்கணும். எதிர்பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஏமாற்றமா போயிரும். அதுலயும் மாற்றம் இருக்கு. ஸோ அதனால ஏமாற்றம் வரக்கூடாது அப்படின்னா எதிர்பார்ப்புகள் கூடாது. உங்களுடைய செயல்பாடுகளை ஆட்டோமேட்டிக்காவே செய்யுங்க. ஆனா ஏதாவது ஒரு வேலை பார்க்குற இடமோ அல்லது ஒரு தொழிலோ ஒரு வீடோ வாகனமோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஆனா அது ஒரு நல்ல மாற்றமா தான் இருக்கு. சரிங்களா? அப்புறம் 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல வந்து பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு உண்டான அமைப்புகள் இருந்தாலும், குரு வந்து உங்களுக்கு உச்சமா இருக்கனால, அதுல சமாளிச்சு கடைசியில சமாதானமா போயிருவீங்க. பொதுவா இந்த மாசம் வந்து அமைதி காக்குறது நல்லது. எப்படி இவ்வளோ நாளா வந்து இந்த அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து ராகு எல்லாம் ரொம்ப கடுமையான காலகட்டத்துல மனசு செயல்பட்டுச்சோ, அதே மாரி இந்த 1 மாதமும் நீங்க செயல்படணும். ஏன் அப்படின்னா, சுக்கிரன் கேதுங்கும்போது வந்து நீங்க ஆல்ரெடி வந்து பணத்துக்காக வெளியில கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. வீட்ல வந்து மறுபடியும் சண்டை போட்டாங்கன்னா கஷ்டமா இருக்கும் இல்லையா? கடக ராசிக்காரங்களுக்கு இந்த 1 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, பண நெருக்கடி அப்படிங்கிறது ரொம்ப தலைவிரித்து ஆடத்தான் செய்யும். இதுக்கு வழிபாடு பண்ணிக்கங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, செல்வ கணபதி வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன், கேது சேர்ந்திருக்கு. செல்வ கணபதி வழிபாடு. அதே மாரி லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கங்க. பெண் தேவதைய வழிபாடு பண்றது இன்னும் கூடுதல் சிறப்பு உங்களுக்கு. கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கஜலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த மாரி வழிபாடு
வழிபாடு பண்ணும்போது, உங்களுக்கு ஏதாவது ஒரு இப்ப நீங்க வந்து ஒரு ஃபீஸ் கட்டணும்னு நெனைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமா உங்களுக்கு நீங்க கடன் எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த கடனாவது கிடைக்கும். கடனும் கிடைக்கலன்னு எப்படி ஃபீஸ கட்டுவீங்க? அந்த மாரி ஒரு அமைப்புகள் உங்களோட ராசிக்கு இருக்கனால, தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. கட்டாயம் தெய்வம் வந்து உங்களை கைவிடாது. பொதுவாவே கடக ராசிக்காரங்களுக்கு கொஞ்ச நாளாவே வந்து என்ன அப்படின்னா, மன இறுக்கங்கள் அதிகமாக இருக்கும். எப்படா நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் சமாளிச்சு வெளியில வர்றது? இன்னும் என்னதான் இருக்கு அப்படின்னு வெக்ஸ் ஆயி போய் தான் இருப்பீங்க. ஆனா இனிமேல் அந்த மாரி பிரச்சனைகள் வராது. எல்லாமே சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளா மட்டும் தான் வரும். பிரச்சனை அப்படிங்கிறது வந்து படிப்படியா குறைஞ்சுகிட்டு தான் வரும். ஏன்னா, இப்ப குரு உங்களோட ராசிக்கு வந்துட்டார். அதனால பிரச்சனைங்கிறது படிப்படியா குறைஞ்சுகிட்டு தான் வரும். கோச்சார ரீதியா வந்து 11 கூடையவரும் சரி, சுக்கிரனும் சரி, 11 கூடையவர் உங்களுக்கு சுக்கிரன். அதனால சுக்கிரன், கேது இணைவு இருக்கனால தான் இந்த மாசத்துல அந்த பிரச்சனை. ஆனா அத சமாளிச்சிட முடியும். அதனால உங்களுக்கு வந்து எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. 3 கூடைய புதன் வந்து உங்களோட ராசியில இருக்க போறாரு. உங்களோட ராசியில வந்து திக்பலம் பெறுறாரு. அப்போ ஏன் வந்து உங்களால சமாளிக்க முடியும்னு சொன்னேன்னா, உங்களோட ராசியில குருவும், புதனும் சேர்ந்த ஒரு இணைவு. இந்த இணைவு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய சாம்ராஜ்யத்த அமைக்கக்கூடிய யோகம். யார் ஒருவருக்கு வந்து குருவும், புதனும் ஜாதகத்துல சேர்ந்திருக்கோ, அவங்களுக்கு வந்து சாம்ராஜ்ய யோகம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா கோச்சாரத்துல இந்த 1 மாசத்துல உங்களோட ராசிக்கு வரதுனால, நீங்க என்ன விஷயத்த சாதிக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுக்குண்டான முயற்சிய இப்ப பண்ணும்போது, கட்டாயம் அது நிறைவேறிடுங்க. ஏன்னா, குருவும், புதனும்ங்கிறது வந்து நல்ல மைண்ட் பவர். அதாவது ஒரு ராஜ்யத்த அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிக வலிமையும் தேவை. அதே நேரம் புத்திசாலித்தனமும் தேவை. அ த சேனாதிபதியும் தேவை. அதே மாரி மந்திரியும் தேவைன்னு சொல்றோம் இல்லையா? ஏன்னா, அவங்க தான் வழி நடத்துவாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு கிரக இணைவு தான் குருவும், புதனும் சேர்ந்த அமைப்பு. ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டா செயல்படக்கூடிய தன்மை வந்து ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னால, அங்க வந்து குருவும், புதனும் இணைஞ்சிருக்கும். உங்களோட ராசிக்கு அது இருக்கனால, இந்த மாசம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு சமாளிக்க முடியும். அதே மாரி நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்கிறதுக்கு இந்த மாசம் வந்து ரொம்ப அருமையான மாசம். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செயல்படுத்தணும். அது எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கும். உதாரணமா நீங்க ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு 10ஆம் அதிபதி எப்படி இருக்காருங்கிறத நீங்க பார்க்கணும். சொந்த தொழில் செய்யலாமான்னு பார்க்கணும். அப்புறம் அ சனி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இது எல்லாமே பார்த்துட்டு தான் பிசினஸ் ஆரம்பிக்கணும். அது உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ட்ட காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா, உங்களுடைய ஜாதகத்துல சொந்த தொழில் செய்யலாமான்னு யோகம் இருக்கணும். கோச்சாரத்துல வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, சக்சஸ் ஆகறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி ஒரு வீடு வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. அத சாதிக்க முடியும். மிகப்பெரிய லெவல்ல இதுக்கு வெளியில போகணும். மிகப்பெரிய லெவல்ல யோகத்த குடுக்கக்கூடிய அமைப்பு தான் குரு, புதன் இணைவு அப்படிங்கிறது. நெறைய பேர் சொல்லுவாங்க, குருவும், புதனும் பகை கிரகம் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஒரு அறிவு, பேரறிவு இது 2ம் சேரும்போது பிரம்மாண்டம் தான் நடக்கும். அதனால உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு பிரம்மாண்டமான நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போது. அதே மாரி தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள்ல இருந்த சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, ஒரு நல்ல அனுகூலமான அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும். தந்தை வழி ஆதாயமுமே உண்டு. மூத்த சகோதரன் வழி, இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் இருக்கும். நீண்ட நாளா வந்து பிரச்சனைகளா இருந்தது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பலன்கள் கூடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா வரும். அதே நேரத்துல உங்களோட ஹெல்த்த நீங்க ரொம்ப பார்த்துக்கணும். நெறைய மனச அப்படியே விட்டுட்டே இருந்திருப்பீங்க. அதனாலேயே மன ரீதியான பிரச்சனைகளோ அல்லது தலைவலி, இந்த மைக்ரேன் தலைவலி, ஹார்ட் டிசீஸு அல்லது பிரெயின்ல டிசீஸ் இந்த மாரி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இந்த குருவும், புதனும் இணைவுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு நல்ல யோகமாக இருந்தாலும், நெகட்டிவ் என்ன அப்டின்னா, பிரெயின பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதுல எல்லாம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. ஏன்னா, ஏதாவது ஒரு விரயத்த குடுக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாசம் வருமானத்த விட விரயம் அதிகமா இருக்கனால, நீங்க எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே டாக்டர்ட்ட போய் ஆலோசனை பண்ணிக்கங்க. அது சின்னதா இருக்கும்போது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போதே 1000, 500 குடுத்து நம்ம அத வந்து சரி பண்ணிக்கணும். அது லட்சக்கணக்கில செலவாகுறதுக்கு விடக்கூடாது. சரிங்க. இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா, நல்ல அற்புதமான பலன்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுப விரயங்கள் இருக்கு. சுப நிகழ்வுகள் நடத்துறது, ஒரு வந்து நகை வாங்குறது, அதே மாரி ஆடை ஆபரண சேர்க்கை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த ஒரு பணம் வரதுக்கு உண்டான அமைப்பு. சில பேருக்கு வாகன பிராப்தம் இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. கணவன் வழி ஆதாயம் இருக்கு. அதே நேரத்தில கணவருக்கு அதிகமா செலவு வைக்காதீங்க.
நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துக்கு மாத்தி போறதுக்கு உண்டானது, டூர் போறது, இந்த மாரி அமைப்புகள். ஒரு நபர சந்திக்கிறது, அதாவது ஒரு குருநாதர சந்திக்கக்கூடியது, கோவில்களுக்கு போய் தெய்வத்தோடைய அனுகூலத்த தேடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா பெண்கள பொறுத்தவரைக்கும் சுக்கிரன், கேது இணைவுங்கிறது நல்ல இணைவு கிடையாது. அதனால கூடுதலான கவனம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, மனதுக்கு பிடித்தவங்க கிட்ட டக்கு டக்குன்னு பேசாம ரொம்ப பொறுமையா பேசுங்க. அ சுக்கிரன், கேது இணைவுனாலே சண்டை சச்சரவுகள குடுத்துரும். அதுவும் குடும்பத்துக்குள்ள. அதனால குடும்ப ஸ்தானத்திலேயே சேர்ந்திருக்கனால, வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இந்த மாரி வரும். துர்க்கை வழிபாடு பண்ணிக்கங்க. அதான் ரொம்ப நல்லது. பொருளாதாரத்துக்கு ஆல்ரெடி நம்ம பரிகாரம் சொல்லியாச்சு. அந்த பரிகாரத்தையும் சேர்த்து நீங்க பண்ணிக்கிறது நல்லது. கடகராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. எடுத்த காரியங்கள்ல சக்சஸ், நெறைய வாய்ப்புகள் தேடி வர்றது, காசு பணத்த சம்பாரிக்கிறது, அதே மாரி புது புது வாய்ப்புகள் வர்றது, மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான யோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சுக்கிரன், கேது இணைவு 2ஆம் இடத்துல இருக்கு. கலைத்துறைக்கு சுக்கிரன், கேது இணைவு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சிய ஏற்படுத்தி குடுத்துரும். அதுவும் 2ஆம் இடத்துல இருக்கனால பிரம்மாண்ட வளர்ச்சி. காசு, பணம் நல்ல வருமானங்கள்லாம் வரும். வெளிநாடு, வெளிமாநிலங்கள்லாம் போய் உங்களோட புரோகிராம்ஸ பண்ற மாரி அமைப்புகள் இருக்கு. சில பேருக்கு சினிமா துறையில நல்ல விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கடகராசிக்கு சொல்லவே தேவையில்ல. சினிமாக்காரங்கனாலே மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி தான். அத நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாரி வளர்ச்சி கடகராசிக்கு அற்புதமான பலன்கள்லாம் இருக்கு. நீங்க என்ன விஷயங்கள் நெனச்சாலும் அதுல கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பும், யோகமும் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேண்டாம். அரசியல்வாதிகள் தான் கடகராசினாலே வந்து அரசை தமிழகத்த ஆளக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு இருக்கு. முக்கியமா பூசம், ஆயில்ய நட்சத்திரம். பூச நட்சத்திரம் வந்துருச்சா, அடுத்தது ஆயில்ய நட்சத்திரமும் வரப்போது. நீங்க நல்லா பார்த்துட்டுருங்க. ஆல்ரெடி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் சொல்லியாச்சு. என்ன வந்து நான் சாதாரண ஆளு. அதனால அது பெரிய லெவல்ல ரீச் ஆகல. பரவால்ல. ஆனா கடகராசி அப்படிங்கிறது தமிழ்நாட்ட ஒருத்தர் ஆண்டா அப்படின்னாலே, ஆட்சி ஆண்டாலே கடக ராசியில ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளுக்கும் சரி, அரசியல் தலைவர்களுக்கும் அது இருக்கு. இப்ப ஆளக்கூடியவர்களும், நாளைக்கு வரக்கூடியவர்களுக்குமே வந்து இந்த யோகம்லாம் இருக்கு. அதனால ஒரு நல்ல நீச்சபங்க யோகம் இருந்தாலே, இது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது சொல்லப்படுது. சரிங்க, பரவால்ல. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. நீங்க தொட்டதெல்லாமே சக்சஸ். உங்களுடைய என்ன விஷயமோ அத நெனச்சா நீங்க அத சாதிக்க முடியும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். காசு பணம் சம்பாதிக்க முடியும். நீங்க விரும்பின இடத்துல வேலைக்கு போறது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பணி சுமைகள் இருக்கும். ஆனா, அது எல்லாமே உங்களைய மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சிக்கு கொண்டு போறதா தான் இருக்கும். அதனால கவனமாக செயல்படுங்க. ஆனா, நல்ல அமைப்புகள், நல்ல யோகங்கள் இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு இந்த ஆனி மாதம் நல்ல சிறப்பான மாதமா தான் இருக்கு. புது புது விஷயங்கள், புது புது மாற்றங்கள் இருக்கு. வருமானம் வந்து வரத விட செலவுகள் அதிகமா இருக்கு. அத கையாளக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு இருக்கு. அதனால கவலையே பட வேண்டாம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.